டே ஃபஸ்ட் ஆஃப் பீட்டா ப்ரீடிங். நம்மளோட பீட்டா ப்ரீடிங்க்காக 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ கூடயே ஒரு பாதாம் லீஃபும் போட்டு வச்சுருக்கோம். அப்படியே நம்மளோட குட்டிகள் எல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கா. எல்லாமே பிளாக் மோலியும் அண்ட் ஒயிட் மோலி. இது உங்களோட குட்டி தான். இப்போ தான் கலர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிளாக் எல்லாமே ஒயிட்டாக மாற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஃபுல் கலர் வந்தவுடனே இது நம்ம ஒரு பெரிய டப்புக்கு மாற்றணும். அப்போ தான் கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ பீட்டா ப்ரீடிங்க்கு ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் தான் தேவை. ஏன்னா பபுள் நெஸ்ட் கட்டுறது உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த பேப்பர் வச்சு மேலே கட்டிக்கணும். ஸோ நம்மளோட மேல் பீட்டா பாருங்களேன், இப்போவே எவ்வளோ பபுள் நெஸ்ட் கட்டியிருக்குன்னு. ஸோ ப்ரீடிங்க்கு மேல் பீட்டாவுக்கு இதுதான் சிம்டம்ஸ். ஸோ எவ்வளோ பபுள் நெஸ்ட் கட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா எக்ஸையும் காப்பாற்றும். மேல் நல்லா 1 வீக்காக நல்லா ஃபுட்டு கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கேன். அடுத்து நான் இதை நம்மளோட டேங்க்குள்ளே மாற்றணும். அதுக்கு முன்னாடி அந்த கவரை எடுத்து நம்ம டேங்க்கில் வச்சிடணும். ஸோ நான் கவரையும் மாற்றி வச்சிட்டேன். கூடவே பாதாம் லீஃபும் போட்டு தண்ணியும் நல்லா வாட்டர் கண்டிஷனையும் நல்லா பண்ணிட்டேன். இப்போ மேல் பீட்டாவை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் டேங்க் செட் ஆகிறதுக்கு அது டைம் எடுக்கும். அதனால் ஒரு 1 ஹவர் கிட்ட மேல் பீட்டா உள்ளேயே விட்டுருவேன். அதுக்கடுத்து ஃபீமேல் பீட்டாவை பிடிச்சிருவேன். ஸோ ஃபீமேல் பீட்டா ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணுன்னா, அதோடய எக்கு வயிற்றுக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், முட்டையில் லோடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீமேல் ப்ரீடிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபீமேலையும் 1 ஹவர் கழித்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்படி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டேயில் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.